Hi all, hope you are all doing good. இந்த வீடியோவோட மெயின் எய்மே UML டயக்ராம்ல பிரைமரி யூஸ் கேஸ் அண்ட் செகண்டரி யூஸ் கேஸ் எப்படி டிரா பண்றது அப்படின்றத பார்க்கறது தான். பார்க்கலாமா? So, UML diagrams, Unified Modeling Language Diagrams. It means a pictorial representation of the languages. இதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பிக்சரைஸ்டா அதுல உள்ள ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன, அதுல உள்ள ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்து டிரா பண்ணி அதை வந்து சொல்றது தான் வந்து யூனிஃபைடு மாடலிங் லாங்குவேஜ். UML, Unified Modeling Language. Otherwise we can call this as pictorial language. இதோட டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ் ஃபார் ஸ்பெசிஃபையிங், விஷுவலைசிங், கன்ஸ்ட்ரக்டிங் அண்ட் டாக்குமெண்டிங் தி ஆர்டிஃபேக்ட்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் சிஸ்டம். தட் இஸ் அதை ஒரு டான்ஜிபிளா ரெப்ரசென்ட் பண்றதுக்கு, ஒரு அப்ளிகேஷன் ஒரு சாஃப்ட்வேரை டான்ஜிபிளா ரெப்ரசென்ட் பண்றதுக்கு we are using this UML diagrams. We are having 13 types of UML diagrams: class diagram, object, package, component, composite structure, deployment, use case, activity, state machine, sequence, communication, interaction, as well as timing diagram. So what is use case diagram? In the diagram la நம்ம functionalities, requirements and இந்த functionalities and requirements எப்படி outside system ஓட interact பண்ணோம் அப்படின்றத ஒரு picture நம்ம வந்து depict பண்ணுவோம். இதுல we have 4 elements. One is system, second one is actors, third one is use cases and fourth one is relationship. இப்போ ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். First one, system. சிஸ்டம்ன்றது எதனால இருக்கலாம், அது ஒரு வெப்சைட்டா இருக்கலாம், சாஃப்ட்வேரா இருக்கலாம், மொபைல் அப்ளிகேஷனா இருக்கலாம், இல்ல ஒரு சின்ன ப்ராசஸா கூட இருக்கலாம். இத we have to draw like a rectangle. ஒரு rectangle போட்டு அதுல you have to mention its name like this. So rectangle. if it is a school management system, you have to write the name here. If it is a hospital management system, you have to write name like this. இதுதான் வந்து first system depict பண்றது. Second one, actor. Actor அப்படின்னா யார் யாரெல்லாம் அந்த சிஸ்டம் யூஸ் பண்ண போறாங்களோ they are actors. So இதுல we have two type of actors. one primary actors, இன்னொன்னு secondary actors. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டாக்டர், பேஷண்ட், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஸ்டாஃப் இவங்கெல்லாம் இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுவாங்க ஆர் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் known as actors. ரைட். ஸோ பிரைமரி ஆக்டர்ஸ் அப்படின்னா இவங்க தான் இந்த சிஸ்டமை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ யாரு செகண்டரி ஆக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேபிள்ஸ், தட் இஸ் ஒரு பேஷண்ட் டேபிள் இருக்கலாம், இல்ல ஒரு அப்பாயின்மெண்ட் டேபிள், ஏதோ ஒரு டேபிள்ஸ், தட் இஸ் டேட்டா பேசஸ். இதெல்லாம் வந்து நமக்கு எங்க இருக்கும் அப்படின்னா ரைட் சைட்ல இருக்கும். தே ஆர் known as secondary actors. இதுல அட்மின் சாஃப்ட்வேர் அப்படின்றது என்ன அப்படின்னா எல்லா ப்ராசஸையும் இந்த அட்மின் சாஃப்ட்வேர் மேனேஜ் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறது, இல்ல ஏற்கனவே இருக்கிற ஒரு ப்ராசஸை டிஸ்பிளே பண்ணி காட்டுறது, வியூ பண்ணி காட்டுறது, இதெல்லாம் பண்றது வந்து அட்மின் சாஃப்ட்வேர். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்டரி ஆக்டர்ஸா ரைட் சைட்ல டிரா பண்ணணும். தேர்ட் ஒன் இஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். நம்ம அப்ளிகேஷன்ல ஆர் சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராசஸும் ஃபங்க்ஷனாலிட்டி. அதை வந்து ஒரு ஓவல் ஷேப்ல we have to draw. registration, login அப்படின்னு சொல்லிட்டு we have to draw. Then the fourth one is relationship. First one, this is known as association. அதாவது ஒரு ஆக்டருக்கும் ஒரு ப்ராசஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப், ஆர் ஒரு ப்ராசஸ்க்கும் செகண்டரி ஆக்டர்ஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு டிபிக்ட் பண்றது அசோசியேஷன். செகண்ட் ஒன் இஸ் டிபெண்டன்சி. டிபெண்டன்சில we have 3 dependency. includes, uses, extends. இது நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். அந்த தேர்ட் ஒன் இஸ் ஜெனரலைசேஷன். ஜெனரலைசேஷன் அப்படின்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் அப்படின்னா அது வந்து ஜெனரல் கான்செப்ட். அந்த பர்சன்ல அவங்க வந்து ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஸ்டாஃபா இருக்கலாம், இல்ல அங்க எம்ப்ளாயியா இருக்கலாம். இதெல்லாம் வந்து கீழே உள்ள, அதாவது ஜெனரலா இல்லாம அவங்களுடைய ரோலை சொல்றது. இதை வந்து we call it as generalization. யூஸ் கேஸ் டயக்ராம், ரிலேஷன்ஷிப். நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்ல 3 டைப்ஸ் இருக்குன்னு சொன்னோம். ஒன்னு அசோசியேஷன், டிபெண்டன்சி அண்ட் ஜெனரலைசேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அசோசியேஷன். டாக்டர், patient,
என்ன பண்றாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன்ற ப்ராசஸை யூஸ் பண்றாங்க. இதோட டீடைல்ஸ் எல்லாமே எங்க சேவ் ஆகுது, ரெஜிஸ்ட்ரேஷன் டேபிள்ல சேவ் ஆகுது. இது ஒரு சிம்பிள் அசோசியேஷன். ஸோ இந்த டயக்ராம்ல ஐ எம் ஹேவிங் ஒன் சிஸ்டம், ஆக்டர்ஸ், என்ன அசோசியேஷன், என்ன ஃபங்க்ஷனாலிட்டி, இது எல்லாமே டிபிக்ட் ஆயிருக்கு. செகண்ட் ஒன் இஸ் டிபெண்டன்சி. டிபெண்டன்சி அப்படின்றது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்குன்னா அதுல என்னெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும். கண்டிப்பா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம் அப்படின்னா அதுல வேலிடேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்கும். வேலிடேஷன் பண்ணதுக்கு அப்புறம் சில டைம் நமக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் ஜென்ரேட் ஆகும். அப்படி ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகலைன்னா நமக்கு என்ன ஒரு அலர்ட் வரும் அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு யூசர் நேம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து வேற யூசர் நேம் சேஞ்ச் பண்ணுங்க, இல்ல உங்க பாஸ்வேர்ட் வந்து கரெக்டான கேரக்டர்ல இல்ல, ஸோ யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்ட் அப்படின்றது நமக்கு மெசேஜா வரும். ஸோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் இன்க்ளூட்ஸ் வேலிடேஷன் as well as it uses registration table. So இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் it will be saved in the registration table. அதுதான் ஸோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். அப்போ இன்க்ளூட்ஸ் அப்படின்னு சொல்றப்போ நம்ம வந்து டாட்டட் ஆரோ மார்க் யூஸ் பண்ணணும். அசோசியேஷனுக்கு we have to use ஆரோ மார்க். அண்ட் இப்போ ஒரு வேலிடேஷன்ல அதுவும் இன்க்ளூட்ஸ், இதுல இன்க்ளூட்ஸ் போட்டுக்கலாம். ஸோ வேலிடேஷன் இன்க்ளூட்ஸ் ஜென்ரேஷன் ஆஃப் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். After that, it uses registration table to save the particular value. So, இதுதான் dependency, includes dependency as well as uses dependency. Right. இப்போ இந்த process just ஒரு association, doctor and patient login ஒரு process யூஸ் பண்ணுவாங்க. அதோட டீடைல் எங்க வேலிடேட் ஆகும்னா registration table வேலிடேட் ஆகும். இப்போ நம்ம பார்க்க போற dependency extends. இப்போ நீங்க லாகின்ற ப்ராசஸை யூஸ் பண்றப்போ அது கண்டிப்பா என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வெரிஃபை பாஸ்வேர்ட் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் அந்த ப்ராசஸ்ல. ஸோ லாகின்ல இட் இன்க்ளூட்ஸ் வெரிஃபை பாஸ்வேர்ட் அண்ட் இட் யூசஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் டேபிள். அது செக் பண்ணும், ரைட், உங்களுடைய யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கரெக்டா இருக்கான்றதை செக் பண்ணும். இன்னொரு கேஸ், இன்கேஸ் ஏதாவது நீங்க தப்பா பாஸ்வேர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இட் வில் பி டிஸ்பிளேட் அஸ் எரர் ஆர் ரீடைப் த கரெக்ட் பாஸ்வேர்ட். இதுதான் we call it as extends. So இது include ஆகும், இது optional, அதனால we are calling this as extends. And this process also uses this registration table. அப்போ first one includes, இதுவும் include, that is registrationல validation included and generation of user ID and password included, and it uses registration table. And in this case, that is loginல includes verify password and extends. இங்க அதுவும் extend ஆகலாம். எப்போ login வந்து எரரா இருந்ததுன்னா டிஸ்ப்ளே பண்றதுக்கு ஒரு மெசேஜ் டிஸ்ப்ளே கொடுக்கலாம், ஆப்ஷனல். and it also uses registration table. Then the next one is generalization, actor generalization. அதாவது இப்போ person we can divide into doctor or patient, front office staff, so many things. இதே இது யூஸ் கேஸை டிவைட் பண்ணோம் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது ரெண்டு டைப்பா பிரிக்கலாம். ஒன்னு கரண்ட் அக்கௌண்ட் and another one is saving account. இது we have to mention like this. So இந்த notation is used for this generalization concept. So first ஒரு யூஸ் கேஸ் டிரா பண்றப்போ first we have to identify என்னென்ன மாடியூல்ஸ்லாம் இருக்கு or what are the functionalities I am having அப்படின்றத first you have to identify. எப்பவுமே ஒரு ப்ராசஸ் ஆர் ஒரு சிஸ்டம் அப்படின்னு இருந்ததுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், லாகின் இருக்கும், ஃபைனலா லாக் அவுட் இருக்கும். இன் பிட்வீன்ல நம்ம வந்து ப்ராசஸ் என்ன ஆர் என்னோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். இப்போ நான் வந்து ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எடுத்துக்கிட்டதுனால ஒரு 4 ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் அப்பாயின்மெண்ட், பேஷண்ட் ரெக்கார்ட் மேனேஜ்மெண்ட், ஃபார்மசி மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிப்போர்ட் ஜெனரேஷன். ஸோ இது வந்து சாம்பிளுக்கு எடுத்த ஒரு 4 ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஃபர்ஸ்ட் இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ ஒரு சிஸ்டம் ட்ரா பண்ணிட்டேன், அந்த சிஸ்டம்ல என்னுடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன அப்படின்றத நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்னுடைய பிரைமரி ஆக்டர்ஸ் யாரெல்லாம், இந்த சிஸ்டம் யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இது ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்றனால பேஷண்ட் யூஸ் பண்ணுவாங்க, டாக்டர் யூஸ் பண்ணுவாங்க, ரிசப்ஷனிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. என்னுடைய செகண்டரி ஆக்டர்ஸ் யாரெல்லாம், இதுல I am having registration table, appointment table, patient record table, pharmacy table and admin software. இவங்கெல்லாம் வந்து என்னுடைய சிஸ்டம்ல உள்ள
secondary actors. So first functionality registration எப்படி வந்து நம்ம கனெக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். So patient, doctors and receptionist எல்லாருமே registration process யூஸ் பண்ணுவாங்க and these details will be stored in the registration table. Second one, patient, doctor, receptionist எல்லாருமே login யூஸ் பண்ணுவாங்க and this process use this registration table. Patient, doctor, receptionist use appointment table. இப்போ இதுல patient வந்து appointment புக் பண்றதுக்கு இந்த process யூஸ் பண்ணுவாங்க. டாக்டர் இந்த அப்பாயின்மெண்ட்டை வியூ பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரிசப்ஷனிஸ்ட் வெதர் அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு இந்த அப்பாயின்மெண்ட் அப்படின்ற ப்ராசஸை யூஸ் பண்ணுவாங்க. எல்லா டீடைலுமே எனக்கு அப்பாயின்மெண்ட் டேபிள்ல ஸ்டோர் ஆகும். பேஷண்ட் ரெக்கார்ட் மேனேஜ்மெண்ட் இந்த ப்ராசஸை பேஷண்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ டாக்டர் அண்ட் ரிசப்ஷனிஸ்ட் வில் யூஸ் திஸ் ஃபங்க்ஷனாலிட்டி கால் patient record management and இதோட details will be stored in patient record table. So pharmacy management எந்த ஒரு hospitals-லயும் doctors won't deal with this pharmacy management, right? So front office admin or either admin or the receptionist will handle this pharmacy management and these details will be stored in the pharmacy table. Then report generation. This report generation can be handled by receptionist or it will be done by the admin software. இப்போ ப்ராசஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்குது அப்படின்றப்போ இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே மந்த்லி ரிப்போர்ட்ஸ், வீக்லி ரிப்போர்ட்ஸ் இதெல்லாமே அட்மின் சாஃப்ட்வேர் ஜெனரேட் பண்ணிடும். ஸோ இந்த பிரைமரி ஆக்டர்ஸ் எல்லாமே லாக் அவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆல் டுகெதர் நம்மளுடைய பிரைமரி யூஸ் கேஸ் அப்படின்றது இட் வில் லுக் லைக் திஸ். ஸோ ஒவ்வொரு ப்ராசஸையும் யார் யூஸ் பண்றாங்க, என்ன அசோசியேஷன் அண்ட் அதுல நமக்கு ஏதாவது டிபெண்டன்சி இருக்குதா அப்படின்னு இருந்ததுன்னா அதையும் we have to mention here. இதுதான் வந்து primary use case diagram. Secondary use case diagram இது என்ன பண்ணுவோம்னா secondary அப்படின்றது ஒவ்வொரு மாடியூலையும் that is ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டியும் நம்ம தனியா பிரிச்சு அதுக்குள்ள உள்ள ஃபங்க்ஷன்ஸை தனித்தனியா we have to declare and we have to analyze. For example, அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல டாக்டர் அப்பாயின்மெண்ட்டை மட்டும் நான் தனியா எடுத்து இங்க நான் வந்து ஒரு செகண்டரி யூஸ் கேஸா டிரா பண்ண போறேன். ஸோ இந்த டாக்டர் அப்பாயின்மெண்ட்ல என்னென்ன ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், லாகின் இருக்கும், ரெஜிஸ்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கும், வியூ அப்பாயின்மெண்ட் இருக்கும், மாடிஃபை அப்பாயின்மெண்ட் as well as லாக் அவுட். பிரைமரி ஆக்டர்ஸ் as well as secondary actors. So patient, doctor, receptionist எல்லாருமே they will use this registration, same like login. Then register appointment. Patient only register this appointment. In some cases, if it is a offline application, receptionist also will use this register appointment. So view appointment. இந்த view appointment அப்படின்றது எதுக்கு patient கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கும் அந்த ஆப்ஷன் இருக்கலாம். பட் இங்க வந்து view appointment அப்படின்றது அதை மாடிஃபை பண்றதுக்காண்டி view பண்ற ஆப்ஷன் அப்படின்ற கேஸ்ல எடுத்தோம் அப்படின்னா doctor and receptionist have the privilege of using this view appointment option. மாடிஃபை அப்பாயின்மெண்ட் டாக்டரும் அவங்க டைமுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம் as well as receptionistum மாடிஃபை பண்ணிக்கலாம். As I said earlier, report generation is done by admin software. Then log out. Patient, doctor, receptionist will use this functionality called log out. So all together, the secondary use case diagram will look like this. So this is for the secondary use case of fixing doctor appointment. Right? So this is my primary use case consisting of all the major functionalities, and the last one is this one is my secondary use case consists of only the appointment. The next example is if I am going to draw a diagram for my college management system அப்படினா என்னோட சிஸ்டம்ல I will have registration, login, student management, mark management, staff management, report generation and logout. இதுல என்னுடைய primary actors யாரெல்லாம் இருப்பாங்க, staff, student, front office management staff or receptionist or some
clerical staff like that. I will have databases as well as admin software. It will go on like this. Hope you all enjoy the session. Give your feedback. Have a good day.